வேற இருக்கா? இருக்குங்க எல்லாமே. இப்போ குறை சொல்லணும்னா எப்படின்னா சொல்லலாம். அரசு உடைய நோக்கம் என்ன? கிட்டத்தட்ட 450 திட்டங்கள் வச்சிருக்கிறோம். பிரச்சனைகளுக்கு தீர்வு நான் கொண்டு வருவோம். அதை நல்ல வழியா எடுத்துக்கீங்களேன். அதுல 1.25 மணி நேரத்துல பண்ணாங்களா, 2 மணி நேரத்துல பண்ணாங்களா, 2.25 மணி நேரத்துல, அரை மணி நேரத்தோட பண்ணலாம். அதுல என்ன பெரிய விஷயம் இல்ல. அது நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு உறுதி கொடுத்திருக்காங்க, இது வாக்குறுதி போன்று நாங்க செய்ய போறோம்னு ஒரு பிளான் கொடுத்திருக்காங்க. அந்த பிளான் நாளைக்கு செய்யலன்னா நம்ம கேட்கலாம். அதுல எவ்வளவு நேரம் விவாதம் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. இன்டென்ஷன் தான் இப்ப தேவை. இன்டென்ஷன் செய்யணும்னு இன்டென்ஷன் இருக்கா, ரைட், அதில் நாங்க வரவேற்கிறோம். உலகத்துல எந்த நாட்டிலையும் அங்க இருக்கின்ற மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு உடனடியா எல்லாருக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு போலீஸ்லாம் வைக்க முடியாது. என்ன, இது ஒரு சமூக பிரச்சனை. இதற்கு காரணத்தை கண்டறியணும். ஏன் கடந்த ஆட்சியில இவ்வளவு பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள், இளம் பெண்கள், குழந்தைகளை கொலை செஞ்சாங்க? ஏன்னா அது செஞ்சவங்க எல்லாமே மனித மிருகங்களாக மாறி செஞ்சிருக்கிறாங்க. ஏன் மனித மிருகங்களா மாறினா? ஏன்னா சாராயம் ஒண்ணு, கஞ்சா, போதை பொருட்கள், காக்கேன், ஹெரோயின் அப்படின்னு சரளமா வித்துட்டு இருந்தாங்க. காவல்துறைக்கு தெரிஞ்சே வித்தாங்க, ஆளுங்கட்சிக்கு தெரிஞ்சே வித்தாங்க. ஏன்னா ஒண்ணு இப்ப என்ன, இப்ப இதெல்லாம் செய்யற, இப்ப ஒரு 10 வயசு குழந்தைய 2 பேரு கொடூரமான முறையில கெடுத்து கொலை பண்றான்னா அவன் மிருகம் தான், அவன் மனுஷனே கிடையாது. அந்த மிருகமா ஏன் மாறுறான்னா, அவன் முதல்ல தாராயத்தை குடிச்சிட்டு அடுத்தது போதைய, ரெண்டுமே சேர்ந்ததுன்னா அவன் என்ன பண்றான்னு தெரியல. அந்த சூழலை நீங்க அகற்ற வேண்டும். விற்காம பாத்துக்கணும். ஒரு பயம் வரணும். ரெண்டாவது இந்த சூழலை அகற்றணும். ரெண்டாவது இந்த குற்றம் செஞ்சாங்கன்னா கடுமையான தண்டனை கொடுக்கணும். என்ன கேட்டா புடிச்சிடணும். ஆனாலும் சட்டத்துக்கு அது வர. என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்றேன். ஏன்னா பயம் இல்லை. இப்ப துபாயில ஏன் இந்த குற்றம் நடக்கல, சிங்கப்பூர்ல ஏன் இந்த குற்றம் நடக்கல? எப்படி குற்றம் யாராவது செஞ்சாங்கன்னா ஒரே வாரத்துல தூக்குல போட்டுறாங்க. அந்த பயம் இருக்கணும். இங்க பயம் இல்ல, அந்த பயம் வரணும். அதனால அது மட்டும் இல்ல, இந்த சிங்கப்பெண் அந்த திட்டத்தை நான் வரவேற்கிறோம். அது இன்னும் நடைமுறைப்படுத்தணும். இன்னும் நிச்சயமா செய்யணும். காவல்துறையில ஆள் பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதுல இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஊர்காவல் படையில இருக்கிறாங்க. இது இல்லாம ஆர்மியில, ராணுவத்துல ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. ஆர்மி ஓய்வுனா 40 வயசு, 42, 44 வயசுலாம் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. அவங்க தான் பிரைம்ல இருக்கிறாங்க. சில பேர் 48 வயசு, 50 பிரைம்ல. அவங்க எல்லாரையுமே ஒரு கன்சால்டேட்டட் பே 10,000 ரூபாய், 5,000 ரூபாய், 20,000 ரூபாய் கொடுங்க. ஏன்னா ஊர்காவல் படைக்கு இப்ப 2,700 ரூபாய் 5 நாள் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 2,700 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? எல்லா ஊர்காவல் படையில ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்கின்றார்கள். அவங்கள பயன்படுத்துங்க. நிச்சயமா பண்ணணும். இதுக்குன்னு தனி இப்போ போதை ஒழிப்பு பிரிவுன்னு தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல மொத்தமா 3000 பேர் தான் இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் தேவைப்படும்? 25,000 பேர் வேணும். அந்த ஒரு பிரிவுல மட்டும் 3000 பேர் வச்சுட்டு நீங்க எப்படி, நீங்க யாரு விக்கிறா, எப்படி நீங்க தடுப்பீங்க? மேன் பவர் இருக்கு, வேலை இல்லாம கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்கள பயன்படுத்திக்கங்க. அதாவது ஒரு தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டோம் என்ற எண்ணத்தில் இன்னொரு கட்சிக்கு செல்வது இவ்வளவு, அதாவது இவர்களுக்கெல்லாம் அடையாளம் கொடுத்தது அதிமுக. இவர்களை அடையாளம் கண்டு இவர்களை பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சர்களாக அழகு பார்த்து சமுதாயத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் அடையாளம் கொடுத்தது அதிமுக.
ஒரு தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டோம் என்ற காரணத்துக்காக உடனடியாக வெற்றி பெற்ற கட்சிக்கு போய் சேர்வது அது அந்த அந்த கட்சிக்கு மட்டும் துரோகம் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகமா நான் பாக்குறேன். நான் ஏன்னா தேர்தல் எப்போ வரும், அடுத்தடுத்து வரப்போகுது. ஏதோ தோத்துட்டோம் உடனே அங்க அந்த கட்சியில போய் சேருது, இந்த கட்சியில போய் சேருது, எம்எல்ஏகளை போய் விலைக்கு வாங்குறது, எம்எல்ஏ ராஜினாமா செய்யறது, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கலாச்சாரம் கிடையாது. இப்ப புதுசா கலாச்சாரம் உருவாக்காதீங்க. 30 வருஷமா நம்ம மக்களுக்காக பாடுபட்டோம். இன்னும் அந்த சினிமா மோகம் நீங்க சொன்ன போல ஆரம்பத்துல இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. இளைஞர்களுக்கு இந்த அளவுக்கு நீங்க எழுச்சி ஊட்டிங்க. ஆனா வாக்கு வங்கி பாமக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றும் புதுசு கிடையாது, மாம்பழ சின்னம் புதுசு கிடையாது. ஆனா இந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கு. இதுக்கு இந்த இளைஞர்களை நீங்க எப்படி மீட்டெடுக்க போறீங்க? கவர்ச்சியில போயிட்டு இருக்கீங்க இல்ல. அதாவது இந்த தேர்தல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு. இந்த தேர்தல் முடிவுகள் ஏன் நான் சொல்றேன்னா, இந்த தேர்தலில் 60 ஆண்டுகள் ஆண்ட 2 கட்சிகளும் வேண்டாம் என்ற முடிவெடுத்து இளைஞர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் தாவேக்காவுக்கு நிரந்தரமா ஓட்டு போட போறது கிடையாது. இரண்டாவது, இளைஞர்கள் இன்னைக்கு அரசியல் அதை தெரிந்து கொள்ள ஒரு ஆர்வமாக இருக்கின்றார்கள். இந்த இளைஞர்கள் இவ்வளவு காலமா நான் சொல்றேன், நான் ஒரு ஜாலியா சொல்லுவேன், பிக் பாஸ் பார்த்த இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலையில பாக்குறாங்க. இது ஒரு நல்ல விதமான ஒரு மாற்றம் தான். இவ்வளவு காலமா இளைஞர்கள் அரசியலே எங்களுக்கு வேண்டாம், அரசியல்னால அவங்களுக்கு ஒரு ஒரு கோபம், ஒரு எதிர்ப்பு நிலையிலிருந்து இன்னைக்கு இதே இளைஞர்கள் அரசியல் கத்துக்கிறது ஆர்வமா இருக்கிறாங்க. அவங்க முழுசா இன்னும் 2-3 மாசத்துல முழுசா அரசியல் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஆளுங்கட்சியோ எதிர்க்க அப்படிலாம் பார்க்க போறது இல்லை. யார் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, எங்களுக்கு ஆதரவு உறுதியா கொடுப்பாங்க. நாங்க நம்பிக்கை இருக்கு. இதே இளைஞர்கள் நாளைக்கு எங்களுக்கு வாக்களிப்பாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு 100 விழுக்காடு இருக்கு. ஏன்னா அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்களுடைய நோக்கம் என்ன, நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், 36 வருஷமா கட்சி நடத்துறோம், இன்னைக்கு எங்களால எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு, இது ரீச் ஆகல, இளைஞர்கிட்ட தெரியல அவங்களுக்கு. இப்போ எங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு, அதை ஏத்துப்பாங்க. இது சிறப்பு திட்டம் நாங்க வச்சு, அதுக்குதான் இப்ப இன்னைக்கு என்னுடைய இந்த திருவண்ணாமலை கிராமத்துல, போலூர்ல, இன்னொரு தொகுதியில ஒரு கிராமத்துக்கு நான் வர்றதுக்கு காரணமே இதுதான். இளைஞர்கள் மனசுல என்ன இருக்கு, அவங்க என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, அரசியல் ரீதியில் என்ன இருக்கு, கட்சி எங்க கட்சி எப்படி பலமா இருக்கு, பலவீனமா இருக்கா, என்னென்ன வாய்ப்புகள், பொறுப்பாளர்கள் எப்படி, அதெல்லாமே நேரடியா நான் பாக்குறதா நான் வந்திருக்கிறேன். வரட்டும், அறிவிட்டோம், தேர்தல் அறிவிக்கட்டும், அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். திமுக என்ன ஒரு சொல்றீங்க? இது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் 99 விழுக்காடு கட்சிகள் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. நான் வரவேற்கிறோம். நாங்க